இந்த காணொளியில இயற்கை சம்மந்தப்பட்ட ஆர்வலர்கள், இந்த பயோடைவர்சிட்டி பத்தின மிகப்பெரிய கன்சர்ன் உள்ளக்கூடிய ஆட்கள், இவர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை நான் ஆரம்பிக்கிறேன். இயற்கை சம்மந்தப்பட்ட ஒரு பாசிட்டிவாக, அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை பற்றிலாம் நீங்கள் விரிவாக உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வத்திலேருந்து தேடி தெரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்ம அறிந்தவற்றிலேருந்து நம்ம கேதர் பண்ணதுலேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். குறிப்பாக உலகளாவிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேச்சல் கார்சன் அப்படின்றவங்க. அவங்களுடைய சைலண்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னக்கூடிய புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அதன் பிறகு அவங்களுடைய வேறு சில புத்தகங்களை பற்றி நான் தகவல்களை தேடி பார்க்கும்போது, அவங்க கடலை பற்றி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்காங்க. கடலை பற்றி, ஆழ்கடலில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்காங்க. நான் அந்த புத்தகங்களை இன்னும் வாசிக்கவில்லை. அதனால் அதை பற்றி நான் விரிவாக பேச முடியாது. ஆனால் அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு பர்சன். அதே மாதிரி தமிழில் தியோடர் பாஸ்கரன் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு எழுத்தாளர். அவர் பல்வேறு சப்ஜெக்ட்ஸை பற்றி அவர் எழுதியிருக்காரு. தமிழ் சினிமா பற்றி அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அரசு துறையில் வேலை செய்திருக்கிறாரு. அவர் எழுதின ஒரு சமீபத்தில் வாசித்த ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம் கட்டுரைகள் தொகுப்பு. அதுக்கு பேர் கையளவு பூமி அப்படின்ற ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் இருக்குது. அதில் நீங்கள் தமிழில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். ஏன்னா ஆங்கிலத்தில் எக்கச்சக்கமான நூல்கள் எழுதப்படுது. அதுக்காக விரிவாக பயணம் செய்து, அதுக்காக நிறைய மெனக்கெட்டு அந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதுகிறாங்க. தமிழில் அந்த மாதிரியான செயல்பாடுகள் ஒரு சில பேர் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. தியோடர் பாஸ்கரன் அவர்களைப் போலவே வரீதியா கான்ஸ்டன்டைன் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் நிறையா அந்த நியூஸ் பேப்பர்லலாம் கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க. அவங்களுடைய நூல்களை நான் இன்னும் சரியாக முழுமையாக படிக்காதனால நான் அதை பற்றி இங்கே நான் பேசலை. குறிப்பாக இந்த கையளவு பூமி நூல் தான் நான் சென்ற வருடம் அல்லது அது சென்ற வருடத்துக்கு முந்தைய வருடம் வாசித்தேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 கட்டுரைகள் இருக்குது. அதை நான் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். அதில் அவர் பல்வேறு தகவல்களை, பல்வேறு ஒரு வாழ்க்கை அனுபவங்களை, அவர் சந்தித்த நிகழ்வுகளை அதில் நமக்கு சொல்லுவார். தமிழ்நாட்டிலே நமக்கு எத்தனை வகையான ஜீவராசிகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, மலைப்பிரதேசங்கள் இருக்குது. இந்த மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பயணித்து, அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி, அது சம்மந்தப்பட்ட அந்த கன்சர்ன்லேருந்து உருவான ஒரு புத்தகம் தான் அது. வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட கட்டுரைகளாக இருக்கும். அது எதுவுமே ஒரே நாளில், ஒரே வருஷத்தில் எழுதப்பட்ட கட்டுரைகள் கிடையாது. வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட அது நமக்கு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு மேப்னு சொல்லலாம். நீங்கள் இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட, விலங்குகள் சம்மந்தப்பட்ட, பறவைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் கொள்ளும் பொழுது, இந்த பயோடைவர்சிட்டி பற்றி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் பொழுது, இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், இது உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி பல்வேறு தளங்களில் உங்களுக்கு தொட்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதை மேற்கொண்டு நீங்கள் அதில் அந்த சப்ஜெக்டில் நீங்கள் இன்னும் ஆழமாக படித்துக்கொள்ளலாம். இது ஒரு தகவல். அந்த நூலை நீங்கள் தேடி படித்து பாருங்கள். அடுத்தது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அப்படின்னு அந்த கேட்டகரியில் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். அவரோட பேர் எனக்கு நினைவுக்கு வரல. நான் நினைவுக்கு வந்தால் சொல்கிறேன். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி நபராக அவர் ஒரு ஐலாண்டை உருவாக்கியிருக்கிறார். அதாவது இது ஒரு ஐலாண்டாக உருவாக முடியாது, இது ஒரு காடை போல் உருவாது, இங்கே தாவரமே வளராது அப்படின்னு கைவிடப்பட்ட ஒரு நிலத்தை ஒரு ஐலாண்டாக அவர் மாற்றி காட்டுறாரு. அது எப்படி செஞ்சார், ஒரு தனி மனிதனாக எப்படி செஞ்சார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவருக்கு அரசாங்கத்துறையிலேருந்து மிகப்பெரிய விருதுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை பற்றி பள்ளி பாட நூல்கள்லாம் பாடமாக வைக்கப்பட்டிருக்குது. அந்த நபருடைய பேர் மட்டும் எனக்கு தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் என்ன செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா, கட்டெரும்புகளை கொண்டு போயிட்டு அந்த ஐலாண்டில் விட்டுருக்கார். கட்டெரும்புகள் அந்த மணலில் நடந்து போச்சுன்னு சொன்னால், அந்த இடத்துலலாம் புல் முளைக்குது. அதனுடைய கால்லேருந்து அந்த மண்ணில் ஏதோ திரவம் சுரக்குதா என்னன்னு தெரியல, அது புல் முளைக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த மாதிரியான வித்தியாசமான சில நுட்பங்களை அந்த மனிதர் தெரிந்து வச்சுருக்கார். இப்போ நம்ம ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் கடந்து போயிடும். ஆனால் இது ஒரு தனி மனிதனாக அவர் ஒரு காடையை உருவாக்கியிருக்கார். அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு காடை உருவாக்கியிருக்கார். அப்போ அங்கே அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், அவர்கள்லாம் இங்கே ஒரு செடி வைக்க முடியாது, மரமே வைக்க முடியாது, இங்கே எதுவுமே வளர்கிறதுக்கான லாய்க்கே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு விட்ட ஒரு இடத்த அவர் தன்னுடைய உழைப்பால் பல வருஷங்கள் உழைச்சி என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய மரங்களை உருவாக்கியிருக்காரு. அது ஒரு பெரிய காடை உருவாக்கியிருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம சாயாவனம் அப்படின்ற அந்த நாவலில் சா. கந்தசாமி அவர்களுடைய அந்த நாவலில் எப்படி ஒரு தனி மனிதன் ஒரு காடையே முழுக்க அழிக்கிறான் அப்படின்றதையும், கடைசியில் அந்த நிலம் ஒரு பொட்டல் காடாக, ஒரு பொட்டல் நிலமாக காலியாக கிடக்கும்.
அப்போ அந்த நாவலோட முடிவில் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய வயசான பெண்மணிகள்லாம் அந்த சைடை கிராஸ் பண்ண போகும்போது இன்னும் இதுக்கு தானே இவ்வளோ வேலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நாவல் முடியும். அப்போ அது ஒரு கேள்வியை வச்சுட்டு அந்த நாவல் முடியும். அப்போ ஒரு மனிதன் நினச்சா ஒரு முழு காடையும் அழிக்கவும் முடியுது, ஒரு மனிதன் நினச்சா ஒரு பெரிய காடையும் உருவாக்க முடியுது. அப்போ ரெண்டுமே வந்து நம்மளுடைய அந்த அறிவை கொண்டு செயல்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மனிதர் வந்து என்ன செஞ்சார்னா, இந்த மாதிரி ஒரு அந்த அந்த தீவிலே வந்து அந்த சின்ன தீவு போன்ற இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய ஒரு வீடை ஒரு குடிசை வீடு மாதிரி அமைச்சிருக்காரு. குடிசை வீடுன்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு வீடு. அந்த மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு வீட்டில் வந்து தங்கிக்கிட்டு அந்த காடை வந்து பராமரித்து அதை வளர்த்து எடுத்துருக்கிறாரு. இதெல்லாமே வந்து அவருக்கு யாரும் எதுவும் சொல்லிலாம் செய்யலை, அவர் தன்னுடைய சுய விருப்பத்தில் அவர் செஞ்சுருக்காரு. கடைசியில் என்ன நடக்குதுன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நடக்குது. அந்த ஒரு நாள் இரவு வந்து யானைகளோட சத்தம் கேட்குது அந்த இடத்துக்கு. இவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டார், ரொம்ப சந்தோஷமாயிட்டார். என்ன ஆச்சுன்னா, யானைலாம் வேகமாக ஓடி வந்து அந்த அவர் உட்கார்ந்து இந்த மூங்கில் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதை நோக்கி வருது. இவர் உடனே தன்னுடைய அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெலாம் கூப்பிட்டுட்டு வெளியில் ஓடி போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாரு. யானை வந்து கடுமையாக வேகமாக அந்த யானைகள்லாம் வந்து அந்த மூங்கில் வீட்டை அடித்து உடைக்குது. இதை சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அழுதுகிட்டே சிரித்தேன் அப்படின்னு சொல்லுவார். அதாவது அழுதுகிட்டே சிரித்தேன்னா அவர் ஆனந்தத்தில் ஒரு ஆனந்த கண்ணீரில் அவர் அழுவார் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்றது நமக்கு புரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யானைகள் அந்த மூங்கிலை அடித்து உடைச்சது அப்படின்றது யானையுடைய வருகையினுடைய ஒரு குறியீடு. அதுக்கு பின்னாடி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த யானையை துரத்திட்டு ஓடி வருவாங்க. அவங்க இந்த இடத்த பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டுருவாங்க. என்னென்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு காடு உருவாயிருக்கா அப்படின்னு. ஏன்னா இது வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு விட்டுட்டு போன ஒரு இடத்த ஒரு காடாக உருவாக்கி வச்சுருக்காருன்னு பார்த்தோன்னா அவங்க ஆச்சரியப்பட்டுருவாங்க. ஸோ பின்னாட்களில் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து புலிகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இது புலி வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்தது அப்படின்றது இது ஒரு முழுமையான ஒரு நல்ல ஒரு காடாக உருவாகிருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு குறியீடாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜீவராசிகள், இந்த புலி, சிங்கம் போன்றவற்றுக்கான ஒரு இடத்த நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்ற அந்த நிறைவு இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம், நிறைவுன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன கிடைக்கும், இதை செஞ்சனால என்ன பிரயோஜனம் இப்படின்ற இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பவர்களுக்கு இது புரியாது. அப்போ அவருக்கு வந்து பல விருதுகள் கிடச்சிருக்கு. அவருடைய பேர் வந்து இன்றைக்கி பாட புத்தகங்களில் வருது. அவரை பற்றி நிறைய படிக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு தகவல். இவரை பற்றி நீங்கள் மேற்கொண்டு தேடி படித்து பாருங்கள். அடுத்ததாக சலீம் அலி அவர்களை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அதாவது சுயசரிதை நூலை வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி வாசித்திருக்கிறேன். அதை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அதை பற்றி நான் எழுதின ஒரு ரிவ்யூ வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த ரிவ்யூவை படித்து பாருங்கள். இந்த புத்தகத்தை பற்றி நான் ரொம்ப சுருக்கமாக மட்டும் நான் இதில் சொல்லிடுறேன். சலீம் அலி அவருடைய அந்த புத்தகம் பேர் வந்து த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ. ஸோ த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ அப்படின்ற அந்த ஒரு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு இது வந்து தமிழ்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் படித்தது வந்து ஆங்கிலத்தில் படித்தேன். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து சலீம் அலிக்கு வந்து பறவைகள் பற்றின தேடல் எப்படி உருவாச்சு, பறவைகளை எப்படி அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார், ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அவருடைய சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பற்றி ரொம்ப அழகாக சொல்வார். பல்வேறு ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள்லாம் அவர் சொல்வார். இதெல்லாமே இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து சூஸ் பண்ணி அதிலே நம்ம தன்னுடைய லைஃப்பை வந்து டெடிகேட் பண்ணுறதுன்றது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஸோ அதில் சலீம் அலி பார்த்திங்கன்னா வேறு எந்த படைப்பினங்கள், வேறு ஒரு விலங்குகளை பற்றியோ அதை பற்றிலாம் அவர் ஆராய்ச்சி பண்ணல. வெறும் பறவைக்கு தான் அவருடைய லைஃபை வந்து ஃபுல்லாக பறவைக்காக டெடிகேட் பண்ணிட்டார். ஸோ அவர் பல்வேறு நபர்களுடைய புத்தகங்களை படிக்கிறாரு. அந்த ஆர்னித்தாலஜி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான பல நூல்களை படிக்கிறாரு. அந்த துறையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெரிய வல்லுநர்கள்ட்ட வந்து போய் பாடம் கற்றுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி தான் அவருடைய பயணம் ஆரம்பிக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால், அவருக்கு தெரியாத பறவையே கிடையாது. நான் இந்த புத்தகத்தை பற்றி விரிவாக பேச போகிறதில்ல. ஏன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த புக்கை போய் படித்து அதோட ரிவ்யூ படித்து பார்த்துட்டு நீங்கள் புக்கை போய் தேடி படிங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்கும். என்னென்னு சொன்னால், வேறு ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு பறவையை பற்றின ஒரு குறிப்பை ஒரு இதில் எழுதியிருப்பார். ஒரு மேகசின்லேயோ இதில் எழுதியிருப்பார். அந்த பறவையினுடைய குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை லட்சக்கணக்கான வகையான பறவை இருக்குது. அதில் ஏதோ ஒரு பறவையை குறிப்பிட்டு அந்த பறவையினுடைய அந்த இறகுகள் கடைசியில் அதனுடைய அந்த முனையில் இருக்கக்கூடிய அந்த இறகுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு தகவல் கொடுக்குறாரு. அந்த தகவலில் இருக்கக்கூடிய ஒரு பிழையை வந்து சலீம் அலி சரியாக சுட்டி காட்டி மறுபடியும் அவருக்கு ஒரு கடிதம் மாதிரி எழுதுறார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃபெதர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காது, அது இந்த ஒரு குறிப்பிட்ட பறவையை சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, இந்த பறவைக்கு தான் இந்த மாதிரியான ஃபெதர் ஸ்ட்ரக்சர் இருக்குமே தவிர நீங்கள் சொன்னது இந்த பறவைக்கு இல்லை அப்படின்றத திருத்தி கொடுக்குறாரு.
அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. எப்படி ஒரு பறவையினுடைய பாடி ஸ்ட்ரக்சரு, அதனுடைய அந்த இறகுகள் எப்படி இருக்கும், அது எப்படி சிறகடிக்கும், அதோடைய காலுடைய அமைப்பு எப்படி இருக்கும், இப்படி இவ்வளோ நுட்பமாக எப்படி ஒருத்தர் மனுஷன் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அப்போ நம்ம பறவையை பற்றி அவர் தெரிஞ்சிருக்கான்றது ரொம்ப மேலோட்டமான ஒரு விஷயம் கிடையாது. அதை ரொம்ப ஆழமாக அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு அப்படின்றத இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, எவ்வளோ தூரம் அவருக்கு பறவைகள் மீதான ஒரு ஆர்வம் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்று பல்வேறு பறவை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சி துறைகள் எல்லாமே அவருடைய பேரில் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு அவரோட பேர் இருக்குது. அந்த பறவைகள் சரணாலயங்களுக்கு சலீம் அலியோட பேர் இருக்குது. இன்றைக்கி பறவைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சலீம் அலி அப்படின்றத நீங்கள் ஈக்குவலாக வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கான ஒரு அடையாளமாக அவர் மாறி போயிட்டார்னு சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதுக்கு ஆராய்ச்சி டெடிகேட் பண்ணிட்டார். ஸோ அந்த புத்தகத்தில் அவர் வேறு சில விஷயங்களை சொல்லுவார். நீங்கள் ஏன் அரசியல் உங்கள் காலகட்டத்தில் அரசியல் பற்றிலாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கா, அதெல்லாம் நீங்கள் அக்கறை காட்டியிருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சொல்லுவார், எனக்கு அரசியல் மீதெல்லாம் பெரிய ஆர்வம் இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு அரசியலில் நிறைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க. ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலும் எல்லாத்தையுமே நான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. 2வது முக்கியமான ஒரு கருத்து என்னென்னு சொல்லுவார்னா, பறவை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிக்கே என்னுடைய வாழ்க்கையை நான் டெடிகேட் பண்ணுறனால என்னால் மற்ற விஷயங்களை பற்றிலாம் அரசியல் பற்றிலாம் என்னால் பெருசாக கவனம் செலுத்த முடியல அப்படின்றதையும் சேர்த்து சொல்லுவார். அடுத்ததாக சிறு வயதில் சலீம் அலிக்கு இந்த பறவை சம்மந்தப்பட்ட ஆர்வம் ஏற்பட்டதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக ஒரு நிகழ்வை சொல்லுவார். அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கன்னெல்லாம் வச்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. அதாவது இந்தியாவில் அதுக்கான சுதந்திரம் பெரிய அளவில் இருந்திருக்கு. நான் சொல்கிறது ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள். அப்போ சலீம் அலி அவருடைய ஒரு சின்ன பையனாக ஒரு 10 வயசு 12 15 வயசுக்குள்ளே இருக்கும் பொழுதே கையில் ஒரு கன் வச்சுருக்காரு. அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய கன்னாக இருக்கலாம். அந்த கன்னை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாருனா, ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு சின்ன ஒரு துரு பையனான ஒரு சலீம் அலி என்ன பண்ணுறாரு, வெளியில் போகிறார். வெளியில் போனால் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய மரத்தில் ஒரு பறவையினுடைய கூடு தெரியுது. அந்த கூட்டுக்குள்ளே ஒரு பெண் பறவை முட்டையிட்டு அமர்ந்துரு அந்த முட்டையெல்லாம் பாதுகாத்துட்ருக்கு, அடை காத்துட்ருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்கு வெளியில் ஒரு ஆண் பறவை இருந்து அந்த கூட்டை பார்த்துக்கிட்டு இருக்கு, கவனிச்சிட்டு இருக்கு. சலீம் அலி ரொம்ப விளையாட்டாக அந்த ஆண் பறவை வெளியில் நிற்கக்கூடிய அந்த பறவை சுட்டுறாரு. சுட்டோன்னு அந்த பறவை துடித்து கீழே விழுந்து இறந்து போயிடுது. இந்த நிகழ்வை பார்த்துட்டு அவர் பாட்டில் கேஷுவலாக போயிடுறாரு, விளையாட போயிடுறாரு. அடுத்த நாள் மறுநாள் சலீம் அலி அந்த இடத்துக்குள்ளே அதே இடத்துக்கு அந்த பறவை கூட்டுக்கிட்ட வரும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்குது. என்னென்னு சொன்னால், அந்த இடத்துல வேறு ஒரு ஆண் பறவை அந்த கூட்டை வெளியில் நின்று பாதுகாத்துட்ருக்கு. மறுபடியும் சலீம் அலி அந்த பறவையை சுட்டுறாரு. அந்த பறவை கீழே விழுந்து செத்து போயிடுறாரு. 3வது நாள் வராரு. 3வது நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பறவை, ஒரு ஆண் பறவை அதை வெளியில் நின்று பாதுகாத்துட்ருக்கு. இப்படி தொடர்ச்சியாக பல நாட்கள் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது, இதை பார்த்தோன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு புல்லரிப்பு, ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. எப்படி நம்ம சாவடித்த பறவை எப்படி மறுபடியும் வர முடியுமா அப்படின்னா, அப்போ அந்த பறவை வரல, வேறு பறவைகள் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் பறவைக்கு பாதுகாப்பு தந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? பறவைகளுக்குள்ளே என்ன நடக்குது? மனுஷனை மாதிரி தான் அப்போ பறவைகளுமா? பறவையும் குட்டி போடுது, அதுவும் முட்டையிட்டு தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுக்குது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு, செக்யூரிட்டின்றது ஒன்று இருக்குது. அப்படின்றதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. சின்ன வயசில் அவருக்கு நடந்த ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் இதை சொல்லலாம். பின்னாடி தான் அவர் பார்த்திங்கன்னா பல்வேறு பறவைகளை தேடி அவர் போகிறாரு. காட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கிறாரு. அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேமரா ஒன்று கையில் வச்சுருப்பார். அது நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதை வச்சு பறவைகளை ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. ரொம்ப மேலோட்டமாக கிடையாது, ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. காட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கிறாரு. ஸோ அது சம்மந்தப்பட்ட அவருடைய ஜேர்னி, அவருடைய பயணங்கள், அப்புறம் பல்வேறு நாடுகளுக்கு அவர் சென்று வந்தது, பல இடங்களில் அவர் பேசியது, அப்புறம் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வரும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் அவருடைய அந்த சுயசரிதையில் இருக்குது. நீங்கள் அதை படித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சுருக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை படித்து பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோவில் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்களை பற்றி நான் ஒரு சில பேரை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இன்னும் மேலும் அதிகமாக அடுத்த காணொளியில் இதனுடைய தொடர்ச்சியாக வேறு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம்.